ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷெர்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம 5 பொருட்கள் மூலம் சிம்பிள் ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் பவுடர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கும் பானம் எவ்வளவு ஆரோக்கியத்தை தரும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் வீட்டிலே நீங்கள் செய்திடும் ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் பானம் நிச்சயம் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதை எப்படி செய்வது என பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம். முளைக்கட்டிய முழு கோதுமை 1 கப், பாதாம் 10, முந்திரி 10, பிஸ்தா 10, பால் பவுடர் 2-3 டேபிள் ஸ்பூன். செய்முறை: கோதுமையை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். கோதுமையை 6-7 மணி நேரம் ஊற வைத்து கொள்ள வேண்டும். தண்ணீரை வடிகட்டி விடவும். வெள்ளை காட்டன் பை அல்லது துணியில் கோதுமையை போட்டு கட்டி தொங்கவிட வேண்டும். சமையலறையில் எதிலாவது தொங்கும்படி கட்டிவிடுங்கள். காலையும் மாலையும் கோதுமை இருக்கும் பையை லேசாக தண்ணீரால் தெளித்து விடலாம். 2 நாள் வரை இப்படி செய்யலாம். 3-4 நாளில் கோதுமை முளைக்கட்டி இருக்கும். 3 அல்லது 4ஆம் நாளில் நன்றாக முளைவிட்டிருந்தால் அன்று காலை தண்ணீர் தெளிக்க வேண்டாம். வெள்ளை துணியிலிருந்து கோதுமையை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். தொட்டு பார்த்தால் உலர்ந்தது போல தெரியும். ஆனால் ஒரு உலர்ந்த வெள்ளை துணியில் முளைவிட்ட கோதுமையை போட்டு நன்கு உலர விடவும். 10 பாதாமை வெறும் வாணலியில் நன்றாக 5-6 நிமிடங்கள் வரை நன்கு வறுத்து கொள்ளுங்கள். அதுபோல முந்திரி பிஸ்தாவையும் நன்கு வறுக்கவும். பின் சூடு ஆறியதும் அனைத்தையும் மிக்சியில் போட்டு பவுடராக அரைத்து கொள்ள வேண்டும். இதை ஒரு பவுலில் போட்டு அப்படியே ஆற விடுங்கள். இனி ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் பவுடர் செய்முறை பற்றி பார்ப்போம். அடுப்பில் மிதமான தீயில் உலர்ந்த வாணலியை வைக்கவும். உலர்ந்த வாணலியில் கோதுமையை கொட்டி நன்கு வாசம் வரும் வரை வறுக்கவும். லேசாக பொரியும் சத்தமும் வறுத்தால் படபடவென சத்தமும் இருந்து நல்ல ப்ரௌனாக மாறியதும் அடுப்பை அணைத்து விடவும். ஒரு கோதுமையை எடுத்து கரண்டியால் நசுக்கினால் அது பொடியாகிறது போல் நசுங்க வேண்டும். அந்த அளவுக்கு நன்றாக வறுத்து கொள்ளுங்கள். நன்றாக வறுத்தால்தான் பவுடராக கிடைக்கும். வறுத்த கோதுமையை உலர்ந்த வெள்ளை பருத்தி துணியில் போட்டு பரவலாக கொட்டி ஆறவிடுங்கள். இதை மிக்சியில் போட்டு அரைக்கவும். நன்றாக பவுடராகும் வரை அரைத்த பின் அந்த பவுடரை அரித்து எடுக்க வேண்டும். அரித்து எடுத்த பவுடரை மீண்டும் மிக்சியில் போட்டு அரைக்கவும். மீண்டும் அதை அரிப்பில் அரைக்கும்போது நைஸான பவுடராக வந்திருக்கிறதா என பாருங்கள். நைஸான பவுடராக வந்திருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லையெனில் மீண்டும் மிக்சியில் அரைத்து அரிப்பினில் அரைத்து கொள்ளுங்கள். மிக்சியில் அரைத்தால் இப்படி 3-4 முறை அரைக்க வேண்டியதாக இருக்கும். உங்களால் வீட்டில் அரைக்க கடினமாக இருந்தால் மெஷினில் கொடுத்தும் அரைத்து கொள்ளலாம். இப்போதும் அரைப்பட்ட கோதுமை பவுடரில் அரைத்து வைத்துள்ள பாதாம் பவுடர், பால் பவுடரை சேர்த்து கலக்கவும். உங்கள் குழந்தைக்கு சாக்லேட் சுவை பிடித்தால் 2 ஸ்பூன் கோகோ பவுடரை சேர்த்து கொள்ளலாம். நன்றாக கலக்க வேண்டும் என்பதற்காக மிக்சியில் ஒரு முறை இந்த அனைத்து பவுடரையும் போட்டு சுத்திவிட்டால் நன்றாக கலந்துவிடும். அவ்வளவுதான், ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் பவுடர் ரெடி. உலர்ந்த டப்பாவில் போட்டு வைத்து கொள்ளுங்கள். 85-90% கடையில் விற்கும் ஹார்லிக்ஸ் டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் இது சுத்தமான முறையில், ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கப்பட்ட ஹோம்மேட் ஹார்லிக்ஸ். உங்கள் கையால் செய்த சிறப்பும் உண்டு. இந்த ஹோம்மேட் பவுடர் 20 நாட்கள் வரை கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைப்பது நல்லது. எப்போது பயன்படுத்தினாலும் உலர்ந்த ஸ்பூனால் பவுடரை எடுத்து பயன்படுத்தலாம். 1 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிட ஏற்றது. காய்ச்சிய பாலில் இந்த ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் பவுடர் பனை வெல்லம் அல்லது ப்ரௌன் சுகர் போட்டு கலக்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பயன்கள்: உடல் எடை அதிகரிக்க உதவும். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் உடலுக்கு ஆரோக்கியம். முளைவிட்ட கோதுமையில் உள்ள அனைத்து சத்துக்களும் இதில் கிடைக்கும். மூளை வளர்ச்சி, செல்கள்,
தசை வளர்ச்சிக்கு உதவும், வயிற்றுக்கு மிகவும் நல்லது. மாலையில் காலையில் கொடுக்க சிறந்த ஆரோக்கிய பானமாக விளங்கும். இதை குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்கள் கூட குடிக்கலாம். உடலுக்கு தேவையான போஷாக்கை கொடுக்கும். குழந்தைகளுக்கு மிக சிறந்த ஊட்டச்சத்து பானமாக அமையும். ஒரு தாயாக மற்ற தாய்மார்களுக்கு இதனை கூற வேண்டும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.